வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி ஒரு டூரிஸ்ட் பார்த்துக்கு வந்திருக்கோம். எங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி கடற்கரைக்கு வந்திருக்குங்க. தனுஷ்கோடி கடற்கரையிலேயே அந்த கடைசி பாயிண்ட் என்னென்னா அரிச்சல் முனைன்னு சொல்லுவாங்க. அந்த அரிச்சல் முனை மன்னார் வளைகுடாவும் சொல்லலாம். இந்த இடத்துக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இதை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ், எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸை நான் அப்படியே சொல்கிறேன். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, வீடியோ பார்த்துக்கிட்டு. நம்ம வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் சந்திக்கிற ஒரு இடம் தான் இந்த அரிச்சல் முனை. ரெண்டு இதுவும் சந்திச்சுக்கிறோம் இந்த இடத்துல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிக்க முடியாது, ஒன்லி சைட் சீன் மட்டும்தான். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1964 வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருந்துச்சு. ஃபுல்லாகவே அழிஞ்சு போச்சு. மக்கள் வாழ்வதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள் வாழ்கிறாங்க. நம்ம ஒரு 60 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வந்து நம்ம அங்கேருந்து வர்றோம், ராம்நாட்லேருந்து. இங்கே பாருங்களா, இதான் ரயில்வே ஸ்டேஷனாக இருந்துச்சு. 1964 அப்புறம் இது அப்படியே செயல்படலை. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம பிரதமர் 2017 வந்து புனரமைச்சு ரோடு போட்டு கொஞ்சம் நீட்டாக வச்சாச்சு. இப்போ எல்லோரும் நம்ம வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். நீங்களும் அப்படியே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, ராம் சேது காட்சி முனைன்னு ஒன்று இருக்குங்க. அங்கே ரெண்டு பார்க்கலாம். ஆதாம்பாலம் பார்த்திங்கன்னா ராமர் குரங்குப்படையால் கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இந்த இடம். இது வந்து ஒரு லைட் ஹவுஸு. அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் கொஞ்சம் தூரம். மொத்தம் ஒரு 9 கிலோமீட்ரு பயங்கரமாக, அதாவது இன்னொரு வெள்ளமோ புயலோ வந்து அடிக்காத அளவுக்கு 9.5 கிலோமீட்டருக்கு வந்து தடுப்புகள் அமைச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. போட்டு ரோடை போட்டு சூப்பராக போட்டு அங்கே போய் ஒரு யூட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. வாங்க அப்படியே வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நாங்கள் வண்டியிலே போனோம். அப்படியே பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. இறங்கி நின்றோம்னா அந்த காற்று அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நின்று அதையும் ரசிச்சுட்டு வரலாம் நம்ம. ஏன்னா இங்கே குளிக்க வந்து தடை பண்ணியிருக்காங்க. எங்கே அரசாங்கம் சொல்கிறது நம்ம எங்கே கேட்குறது? அதனால் நம்ம வாட்டு நம்ம குளிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு மக்கள் குளிக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஆபத்துங்க அது. ஏன்னா ஃபுல் லென்த்து 10 கிலோமீட்டர் ஃபுல்லாக இருக்குது. எங்கே இருந்தால் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? நமக்கு நாமே தெரிஞ்சுக்கிறோம் வேண்டியதான், அவ்வளோதான். வந்துட்டுங்க, பார்க்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அங்கே வரைக்கும். மேலே டூரிஸ்ட்டுன்னா இப்படி தான் இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இங்கே எப்படிலாம் வரலாம் அப்படின்னா, ஜீப்பில் வரலாம், ஆட்டோவில் வரலாம், ட்ராவல்ஸ் வேனில் வரலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 வீலர்லேயே கூட கிளம்பி வந்துட வேண்டியதான். அப்படி இங்கேருந்து ஒரு இலங்கை வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு தீவு. ராமேஸ்வரம்னு ஒரு தீவு. ராமேஸ்வரத்தில் அந்த கடைக்கோடி தான் இது. கடைக்கோடி அரிச்சல் முனை. எல்லா டூரிஸ்ட் பிளேஸில் இருக்கிற மாதிரி இங்கேயும் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் கிடைக்கும். நல்லா வாங்கி சாப்பிட்டுவிட்டு ரிலாக்ஸாக உட்காரலாங்க. அவ்வளோதாங்க. இந்த இடம் போனோம்னா ஒரு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். நல்ல ஒரு பிளேஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு மேசிவ் பிளான் தான் இந்த இடம். இந்த இடத்துல அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. நல்லா சாயந்தரம் ஆயிடுச்சுங்க நம்ம போன டைமு. சூரியன் வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஒரு யூட்டர்ன். இந்த இடம் தான் சென்டர் பாயிண்ட்டு. அப்படியே நம்ம ஒரு யூட்டர்ன் எடுத்துகிட்டு அப்படி நம்மளும் கிளம்புவோம்.
உங்களுக்கு குடும்பத்தோட ஒரு பார்க்க வேண்டிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இந்த இடம். கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லுவோம். அந்த ஏரியாவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. கூட்டம் குறைஞ்ச பாடில்லை, வந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கிங் கொஞ்சம் முன்னாடி வச்சுட்டு ரிலாக்ஸாக நடந்து வாங்க. ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவ்வளோதாங்க. வந்தால் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா வாக்கிங்கில் கட்டி போகிற மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணோம். நன்றி உறவுகளே.